வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உங்களால் அதெல்லாம் பண்ணவே முடியாது, உங்களுக்கு இருக்க ஃபைட்டிங் ஃபோர்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ பேரை கேதர் பண்ணாலும் நீங்களாம் அந்த எஸ்ரா ஹண்டருக்கு ஜஸ்ட் ஒரு எலும்பு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி பெரு சொன்னோன்னே அங்கிருந்த எல்லாரும் இன்னும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம சுஹோ பெருவை மண்டிலே தட்டி ஒழுங்கா உள்ள போ, தேவையில்லாம ஏதாச்சும் பேசி அடி வாங்கிட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி பெருவை திட்டுறான். அப்போ நம்ம பெரு சுஹோ கிட்ட, யோ யங் மோனார்க், இங்க இருக்க எல்லாரை விடவும் எஸ்ராங் கேட்டை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல எஸ்ராங் கேட்டோட பாஸா அப்பீர் ஆனதே நான் தான்யா. அப்படின்ற மாதிரி பெரு சொன்னோன்னே அங்க பழைய மெமரிஸ் இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் எல்லாரும் பெருவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் அந்த பழைய மெமரிஸ் இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் எல்லாத்துக்குமே இவ்வளவு நாளா பெரு அடையாளம் தெரிஞ்சிருக்காது. பட் பெரு தான் யாருன்றதை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாத்துக்கும் பெரு யாருன்றது ஞாபகத்துக்கு வருது. அப்போ நம்ம பெரு அங்க இருந்த ஹண்டர்ஸ் கிட்ட, நான் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, நான் உங்களை வேட்டையாடக்கூடிய பிரிடேட்டரா, நீங்க எல்லாரும் என்னோட சாப்பாடு, ஸோ உங்களோட உயிர் உங்களுக்கு வேணும்னா ஒழுங்கா மண்டி பூட்டி என்கிட்ட கெஞ்சுங்கடா வீக்லிங்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பெரு பைப்ல வில்லத்தனமா பேச அதை பார்த்து நம்ம சுஹோ சும்மா இருப்பானா, பெருவோட மண்டிலேயே நறுக்குன்னு ஒரு குட்டு வைக்க பெரு மறுபடியும் நார்மலா மாறிடுது. அப்போ சுஹோ பெரு கிட்ட, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நம்மளோட அலைசி நீ மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சுஹோ பெருவை திட்டுறான். அப்போ நம்ம சோய் சுஹோ கிட்ட, சுஹோ இவன் சொல்றதெல்லாம் கரெக்ட்னா நம்ம இவனை யூஸ் பண்ணி எஸ்ராங் கேட்ட க்ளோஸ் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சுஹோ கிட்ட கேட்க, அப்போ நம்ம சுஹோ சோய் கிட்ட, இல்ல அது கொஞ்சம் டஃப்பான மேட்ரு, இவன் பாஸ்ட்ல எப்படி இருந்தான்றது எனக்கு தெரியல, பட் இப்போதைக்கு இவனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சுஹோ சோய் கிட்ட பெருவை டேமேஜ் பண்ண அதை கேட்ட நம்ம பெருவுமே அழுக ஆரம்பிக்குது. அப்போ அந்த மீட்டிங் ஹால்ல இருந்த டாங் வூக் அப்புறம் ஜாங் சூ இவங்க ரெண்டு பேத்துக்குமே இவங்க என்ன பேசுறாங்கன்றது ஒண்ணுமே புரியல. பிகாஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டுமே பாஸ்ட் மெமரிஸ் இல்லையா, அதனால இவங்க ரெண்டு பேத்துக்குமே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒன்றும் விளங்கல. அப்போ அதை பார்த்த சோய் சுஹோ கிட்ட, நம்ம பேசுறது இவங்களுக்கு புரியணும்னா இவங்களுக்குமே அந்த பாஸ்ட் மெமரிஸ் வேணும் சுஹோ, ஸோ அவங்களுக்குமே பாஸ்ட் மெமரிஸ் ஆக்டிவேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சுஹோ கிட்ட கேட்க, அதை கேட்ட சுஹோ அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சுஹோ அவனோட பாஸ்ட் மெமரிஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கீயை வர வச்சு அவங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த பாஸ்ட் மெமரிஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அவங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த பாஸ்ட் மெமரிஸ் ஞாபகத்துக்கு வந்தோடனே பயவுலையே செதுறாங்க. பிகாஸ் அவங்க எதுக்கு முன்னாடி எஸ்ராங் கேட்டனா ஜேஜு டென்ஷன்ல பெரு கூட சண்டை போட்டது ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எஸ்ராங் கேட்ல அந்த லெவலில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸை நம்ம மறுபடியும் சண்டை போடணுமா அப்படின்றத நினைச்சோடனே எல்லாரும் பீதி ஆகுறாங்க. அப்போ நம்ம ஊஜின்சல் அங்கிருந்து அவங்க கிட்ட, வானத்தில் அப்பீரான கேட்டு டஞ்சன் பிரேக் ஆகுறதுக்கு இன்னும் 7 நாள்ல இருக்கு, ஒருவேளை சோலுக்கு மேல அப்பீரான எஸ்ராங் கேட் டஞ்சன் பிரேக் ஆச்சுன்னா அந்த டஞ்சன் பிரேக்கை நம்மளால டீலே பண்ண முடியாது, ஸோ அதை மேலே வச்சு முடிச்சுடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் அங்கிருந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்றாப்ல. ஆக்சுவலி இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா வானத்தில் அப்பீரா இருக்கும். ஸோ வானத்தில் அப்பீரான அந்த கேட்டு வானத்திலே டஞ்சன் பிரேக் ஆச்சுன்னா அந்த டஞ்சன்ல இருந்து வெளியே வர மான்ஸ்டர் அப்படியே வானத்துல இருந்து கீழே விழுந்தாலே செத்து போயிரும்ல. ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அது டஞ்சன் பிரேக் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த வானத்தில் அப்பீரான கேட்டுன்றது ஒரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இது டஞ்சன் பிரேக் ஆகிற சமயத்தில் இது கரெக்டாக சோலுக்கு மேல கொஞ்சம் உயரத்தில் இருந்து தான் டஞ்சன் பிரேக் ஆகும். அப்படின்றப்போ அந்த கேட்ல இருந்து வெளியே வர மான்ஸ்டர் எதுவுமே கீழே விழுந்து சாகாதுங்க. அதனால அந்த கேட்டு டஞ்சன் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ள வச்சு அந்த கேட்டை முடிச்சுடணும் அப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஊஜின்சல் இங்க இருந்து எல்லா கிட்டையுமே சொல்றாப்ல. அப்போ எல்லாத்தையும் கேட்டு நம்ம பெக் யோன்ஹோ அவரோட மனசுக்குள்ள, இந்த எஸ்ராங் கேட் டீல் பண்றதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு, இவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு, இதுல வெளியிருந்து வரக்கூடிய ஃபாரின் த்ரெட் எல்லாம் நம்மளால டீல் பண்ண முடியுமான்னே தெரியல. சொல்ல போனா சுஹோ எஸ்ரா ஹண்டரான டாங் சோவை டிஃபீட் பண்ணிருக்கானா, அவன் இப்ப இங்க இருக்க எல்லாத்த விடவும் ஸ்ட்ராங் ஆயிட்டான். அந்த வகையில சுஹோவோட வீக்கான நாங்களாம் சுஹோ கூட இருக்கும்போது சுஹோவை ஹோல்ட் பண்ணிடுவோமோ, இந்த மாதிரி நான் ஒரு பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணி எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ டென்ஷன் ஆகிறாப்ல. யோன்ஹோ மட்டும்தான் அப்படி வருத்தப்படுறான்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. அங்க இருக்க எல்லாருமே போன தடவை ஜின்வு இருந்தனால ஈஸியா அந்த எஸ்ராங் கேட்டை கிளியர் பண்ணியாச்சு, அதே மாதிரி இந்த தடவையும் ஜின்வு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜின்வு இல்லாத நினைச்சோம். அவங்க எல்லாருமே இவ்வளவு வீக்கா இருக்காங்கன்றத நினைச்சோம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை பார்த்து நம்ம சுஹோ என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பெல் சுஹோ கிட்ட, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்க மேல போட்டுக்காதீங்க எங்க மோனார்க், உங்க அப்பா என் கூட சண்டை போடும் போது நீங்க இப்ப இருக்க பவர் லெவலை விட அவர் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தாரு அப்படின்ற மாதிரி பெரு சுஹோ கிட்ட சொல்ல, அப்போ அதை கேட்டு சுஹோ, எங்க அப்பா பவர்ஃபுல்லா இருந்ததுனால தான் அந்த எஸ்ராங் கேட்டை கிளியர் பண்ண முடிஞ்சுன்னா என்னால இதை பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி நம்ம சுஹோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா நம்ம சுஹோ பாஸ்ட் சுஹோ சேர்த்து சண்டை போட்டுருப்பான் இல்லையா, அந்த மெமரிஸ்ன்றது ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அப்போ நம்ம சுஹோ என்னால முடியுமா முடியாதான்றது இப்ப மேட்ரு கிடையாது, இவங்க எல்லாருமே எங்க அப்பா இங்க இல்லைன்றத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம இந்த ஃபைட்டுக்கு ரெடியா இருக்குமோ இல்லையோ எஸ்ராங் கேட் அப்பீர் ஆயிருச்சு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணலன்னா மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷன்றது நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால என்னால பண்ண முடிஞ்ச எங்க அப்பாவால பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பண்ணி ஆகணும்,
என்ன நடந்தாலும் சரி நான் இதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது சிஸ்டம் நம்ம சூஹோக்கு ஒரு கொஸ்ட் காமிக்குது. அந்த கொஸ்ட்ல சிஸ்டம் சூஹோ கிட்ட உங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த எஸ்ராங்கேட்டை கிளியர் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்ட் சூஹோ கிட்ட சொல்லியிருக்கோம். இப்படி அப்பியர் ஆன அந்த கொஸ்ட்டை நம்ம சூஹோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா நம்ம சூஹோ பின்னாடி இருந்து யாரோ அவன் தோல்ல கை வைக்கிற மாதிரி இருக்கும். அதை சென்ஸ் பண்ண நம்ம சூஹோ டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம சூஹோ மனசுக்குள்ள இந்த சிஸ்டம் எனக்கு தேவையான ஆன்சர் என்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா அவனுக்கு ஒரு ஐடியா ஞாபகத்துக்கு வருது. டேரக்டா சூஹோ யோன்ஹோ பார்த்து நீங்க ஒரு காம்பேட் டைப் ஹண்டர் தானே அப்படின்ற மாதிரி கேட்க அது யோன்ஹோமே ஆமா நான் ஒரு காம்பேட் டைப் ஹண்டர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ கிட்ட சொன்னோன்னே நம்ம சூஹோ அவன் ஷேடோ ஐட்டம் ஸ்டோரேஜ்ல அவன் இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி ரைட் பண்ண டஞ்சன்ல ஒரு காண்ட்லெட் கிடைச்சிருக்கும்ல அந்த காண்ட்லெட்டை இந்த ஷேடோ ஐட்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பான். அந்த காண்ட்லெட்டை வெளியே எடுத்து அதுக்கு ஒயிட் ஃபிஸ்ட்ன்ற பேரை கொடுக்குறான். அதாவது நம்ம ஒயிட் டைகர் கில்டோட கில்டு மாஸ்டர் அவரோட கையில போட்டு இதை யூஸ் பண்ண போறாரு. ஸோ அதனால இந்த காண்ட்லெட்டுக்கு ஒயிட் ஃபிஸ்ட்ன்ற பேரை கொடுத்து அந்த காண்ட்லெட்டை யோன்ஹோ கிட்ட துப்பாக்கியை பிடிங்க யோன்ஹோ அப்படின்ற மாதிரி சூஹோ அந்த காண்ட்லெட்டை யோன்ஹோ கிட்ட கொடுத்துட்டு நான் உங்களை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சூஹோ யோன்ஹோவை ஒரு டஞ்சனுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் கூட யோன்ஹோவை மட்டும் தனியா சண்டை போட வைக்கிறான். அப்போ அதை பார்த்த ஊஜின்சல் சூஹோ உன்னோட பிளான் தான் என்ன, நீ எதுக்காண்டி யோன்ஹோவை அந்த மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ண வைக்கிற, உன்னோட பாயிண்ட் தான் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் சூஹோ கிட்ட கேட்க அப்போ சூஹோ ஊஜின்சல் கிட்ட எல்லாத்தையுமே விலைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட ஷேடோ சோல்ஜர்ஸ்ன்றது எங்க அப்பாவோட ஷேடோ சோல்ஜர் மாதிரி பெர்மனண்டா இருக்காது. எங்க அப்பா பெர்மனண்டான ஷேடோ சோல்ஜர்ஸ் வச்சு அதுங்களை க்ரோ பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆர்மியவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா என்னோட ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு மேல தாக்கு பிடிக்காது. பட் அப்பாவால பண்ண முடியாத ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியும். அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அப்பாவோட ஷேடோ சோல்ஜர்ஸ்க்கு இது எந்த ஒரு வகையிலுமே குறைச்சல் கிடையாது. என்னோட ஷேடோ கிரியேஷன் எபிலிட்டி யூஸ் பண்ணி என்னோட சோல்ஜர்ஸை ஒரு எக்யூப்மெண்ட்டா என்னால உருவாக்க முடியும். அதுல ஒரு சில எக்யூப்மெண்ட்டால க்ரோ ஆகவும் முடியும். அண்ட் எல்லா எக்யூப்மெண்ட்டுமே அந்த சோல்ஜர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த பவர் லெவல்ல இருந்தானோ அந்த பவர் லெவலை இன்ஹெரிட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சூஹோ எல்லாத்தையுமே ஊஜின்சல் கிட்ட சொல்ல இதை கேட்டு ஊஜின்சலுக்கு ஷாக் ஆகுது. அப்போ ஊஜின்சல் நீ யோன்ஹோக்கு கொடுத்த காண்ட்லெட்ன்றது க்ரோ ஆகுமா அப்படின்ற மாதிரி ஊஜின்சல் சூஹோ கிட்ட கேட்க அதே சமயத்தில் நம்ம சோய் சூஹோ கிட்ட நீ என்ன சொல்ல ஒரு சூஹோ அந்த க்ரோ ஆகக்கூடிய ஐட்டம்ஸை போட்டு யாரெல்லாம் மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்றாங்களோ அவங்களாம் மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ண ஸ்ட்ராங் ஆகுவாங்கன்ற மாதிரி சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சூஹோ கிட்ட கேட்க அதை கேட்டு நம்ம சூஹோ அது நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா இந்த இடத்துல அந்த ஐட்டம் க்ரோ ஆகக்கூடிய ட்ரிகரை என்னால மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியுமா இல்ல மற்றவங்களாலையுமே ஆக்டிவேட் பண்ண முடியுமான்றதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சொல்ல இந்த பக்கம் யோன்ஹோ அந்த காண்ட்லெட்டை போட்டுக்கிட்டு விரித்தனமா அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட யோன்ஹோ இந்த காண்ட்லெட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு புதுசா ஒரு நேச்சுரல் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிருப்பான். அண்ட் யோன்ஹோ இப்படி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை நாக் அவுட் பண்ண நம்ம சூஹோ நினைச்ச மாதிரியே அந்த காண்ட்லெட்டோட லெவல்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது. அதை பார்த்த சூஹோ சிரிச்சுட்டு அங்க இருந்த எல்லாருக்கிட்டையுமே டஞ்சன் பிரேக் ஆகிறதுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. அந்த 6 நாளைக்குள்ள உங்க எல்லாத்துக்குமே உங்க கூடயே சேர்ந்து க்ரோ ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை நான் கிரியேட் பண்ணி தரேன். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த சம்பவத்தை ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ அங்க இருந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்ல அப்போ நம்ம சோய் சூஹோ கிட்ட சூஹோ டே என்னோட ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான எக்யூப்மெண்ட் உருவாக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சோய் கேட்க பின்னாடியே நம்ம டெகியூ போய் அதெல்லாம் வேஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட பவ்வை ஏதாச்சும் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ சொல்ல அண்ட் இவனுக்கு பின்னாடியே டாங்குக்கு போய் சீனியாரிட்டி படி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி டாங்குக்கு சொல்ல அண்ட் அங்க இருந்த ஜாங் சூஹோ கிட்ட ஏரா ஹண்டரான என்னால எஸ்ரா ஹண்டருக்கு ஈக்குவலா மாற முடியுமா அப்படின்ற மாதிரி சூஹோ கிட்ட எல்லாரும் வரிசையா கேள்வி கேட்க நம்ம சூஹோ லைட்டா திணற ஆரம்பிக்கிறான். அப்போ எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஊதின்சல் அவரோட மனசுக்குள்ள ஜின்வுவோட பவர்ஸ்ல எந்த ஒரு ஃபிளாஸ்மே கிடையாது. சொல்லப்போனா ஜின்வுக்கு யாரோட ஹெல்ப்மே தேவைப்படல. பட் சூஹோவோட பவர்ஸ் மற்றவங்களை லீட் பண்றதுக்காண்டியே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல யாரெல்லாம் பவர்லெஸ் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சூஹோவோட ஸ்ட்ரென்த் ஒரு ஹோப்பா மாதிரி அவங்கள மறுபடியும் சண்டை போட வைக்குது. ஜின்வு கூட ஒன்னா சேர்ந்து அவரோட சைட்ல நின்று சண்டை போடணுன்றது என்னோட ரொம்ப நாள் கனவு. பட் அந்த கனவு கூடிய சீக்கிரத்துல நிறைவேறுன்னு எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் அவரோட மனசுல நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் தாமஸ் ஆண்ட்ரே காமிக்கிறாங்க. அப்போ தாமஸ் ஆண்ட்ரேயோட பிஏ நம்ம தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அசுரா கில்ட விசிட் பண்ணதுக்கு அப்புறம் கொரியாவுக்கு போய் சூஹோ விசிட் பண்ண போறேன்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. சோ நீங்க கொரியாவுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஆண்ட்ரேயோட பிஏ தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட கேட்க அப்போ அதை கேட்ட தாமஸ் அந்த சங் சூஹோன்ற படத்தை ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இன்னும் வரல. ஏற்கனவே நம்ம அசுரா கில்டுக்கு பாடம் போட்டுன்ற பேர்ல நம்மளோட பப்ளிக் இமேஜ்ன்றது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதே சமயத்துல இந்த சூஹோ பைப்ல வர ஏதோ ரீஅவேக்கனிங் பண்ணி எஸ்ரா ஹண்டரா மாட்டோம்ல. அதனால இப்போ போய் அந்த சூஹோ பைப்ல அடிக்கிறனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அவனோட பிஏ கிட்ட சொல்ல அப்போ அதை கேட்ட பிஏ நீங்க ராண்டல்ஃபோட சாவுக்கு அவெஞ்ச் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ்ட கேட்க இல்ல ராண்டல்ஃபோட சாவுக்கு நான் வருத்தப்படுறேன். சோ ராண்டல்ஃபோட சாவை ஒரு உர்த்தான சாவா மாத்துறதுதான் அவனுக்கு நான் செய்யற கடைசி மரியாதை அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அவனோட பிஏ லோலா கிட்ட சொல்ல அதை கேட்ட லோலா அப்படின்னா மேபி நீங்க அதை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லோலா தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய அழிவுக்கு அப்புறம் இப்பதான் கொரியால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இஸ்ரான் கேட்ன்றது அப்பியர் இருக்கு. அதனால கொரியா இப்போ கரண்ட்லி மற்ற கண்ட்ரீஸ்ல ஹண்டர்ஸை ஹெல்ப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி லோலா சொன்ன உடனே அந்த விஷயத்தை பார்த்த தாமஸ் ஆண்ட்ரே அந்த
பழத்தை பறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் அண்டை இமிடியேட்டா கொரியாக்கு கிளம்புறான்.